Hello friends, welcome to KamalisDiary. நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். இன்னைக்கு ஒரு சூப்பரான ஹேர் மாஸ்க் வீடியோ தான் பார்க்க போறோம். சோ லாஸ்ட் வீடியோல பார்த்திருப்பீங்க ஒரு ஹேர் மாஸ்க் போட்டுருப்பேன். அது எதுக்குனா ஹேர் டேமேஜ்க்கும் அதே மாதிரி என்னோட ஹேர் வந்து ரொம்ப ஃப்ரிஸியா இருந்தது. அதெல்லாம் போக்குறதுக்கு தான் ஒரு ஹேர் மாஸ்க் போட்டுருந்தேன். சோ அத பார்க்காதவங்களுக்கு நான் டெஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கிறேன், ஐ பட்டன்லயும் கொடுக்கிறேன், போய் பார்த்துக்கோங்க. அத தொடர்ந்து போட்ட ஹேர் மாஸ்க் தான் இந்த ஹேர் மாஸ்க். இந்த ஹேர் மாஸ்க் ப்ரிப்பேர் பண்றது ரொம்பவே ஈஸி. மூணே இன்கிரிடியன்ட் தான். சோ அந்த வாரத்துல பாத்தீங்கன்னா அந்த ஹேர் மாஸ்க் ஒன் டைம் போட்டேன். நெக்ஸ்ட் வீக்ல இந்த ஹேர் மாஸ்க் ஒரு தடவை போட்டிருக்கிறேன். ஸோ இந்த ரெண்டாவது ஹேர் மாஸ்க்லேயே என்னோட முடி வந்து டோட்டலாக ரெக்கவர் ஆயிருச்சு. ஸோ நல்லா சாஃப்டாகவும் சில்கியாகவும் ஷைனிங்காகவும் ஆயிருச்சு. அந்த அளவுக்கு வந்து என்னோட ஹேர் பழைய நிலைமையில எப்படி இருந்ததோ அந்த மாதிரி ரெக்கவர் பண்ணிட்டேன். இந்த ஹேர் மாஸ்கில் என்னென்ன இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் புதுசாக ஒரு எசென்ஷியல் ஆயிலை உங்கள் கூட இன்ட்ரோ பண்ண போகிறேன். ஸோ வாங்க தொடர்ந்து வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் என்னென்ன இன்க்ரீடியன்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன்னு. ஸோ நான் வந்து ஃப்ரெஷ் ஆலோவேரா ஜெல் எடுத்திருக்கேன். ஃப்ரெஷ் ஆலோவேரா ஜெல் எப்போவுமே வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. நம்மளோட ஹேருக்கு நல்ல கண்டிஷனிங்காகவும் விட்டமின் இ வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இது கூட நான் சேர்க்க போகிற பொருள் பார்த்திங்கன்னா வாழைப்பழம் தான். ஸோ உங்களோட டேமேஜான ஹேரை வந்து ரெக்கவர் பண்ணுறதுல வாழைப்பழம் வந்து ஃபஸ்ட்டு பங்குன்னு சொல்லலாம். ஸோ ஆலோவேரா ஜெல்லும் வாழைப்பழமுமே வந்து உங்களோட முடியை வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து ரெக்கவர் பண்ணிடும். ஆலோவேரா ஜெல்லையும் வாழைப்பழத்தையும் போட்டு நம்ம நல்லா மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து ஆலோவேரா ஜெல் எந்த அளவு எடுத்துக்கணும், பனானா எந்த அளவு எடுத்துக்கணும் அப்படின்னீங்கன்னா உங்களோட முடிக்கு அளவுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இந்த அளவுகள் எல்லாமே என்னோடய முடிக்கு ஏற்ற மாதிரி நான் எடுத்துருக்கிறேன். ஸோ பனானா வந்து எந்த வெரைட்டி எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு அடுத்த கொஸ்டின்ஸ் வரும். பனானா எந்த வெரைட்டினாலும் ஓகே, எங்களுக்கு வந்து இந்த மாதிரி இந்த பனானா கிடைக்கும். ஸோ எந்த பனானாவாக இருந்தாலும் அதோட நியூட்ரிஷியன்ஸ் வந்து ஒன்றா தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து நல்ல பழுத்த பனானாவாக எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஆலோவேரா ஜெல்லும் எடுத்துக்கிட்டேன். ஸோ ரெண்டுத்தையும் மிக்சியில் போட்டு நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. நான் எத்தனை தடவை அடித்தாலும் அந்த ஆலோவேரா ஜெல்லில் உள்ள 1-2 பார்ட்டிகல்ஸ் வந்து இருக்க தான் செஞ்சுது. ஸோ அது இருந்தால் நம்ம எடுத்து போட்டுடலாம், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. இது கூட சேர்த்து ஒரு எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ண போகிறோம். அந்த எசென்ஷியல் ஆயில் தான் இந்த ஹேர் மாஸ்க்குக்கு ரொம்ப முக்கியமானது. ஸோ சில பேர் நினைப்பீங்க இது இல்லைன்னா நம்ம வந்து என்ன பண்ணுறது, இந்த மாஸ்க் ப்ரிப்பேர் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்க தேவையில்லை. இந்த ஆயில் உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் வந்து இது கூட கோகனட் ஆயில், ஆல்மண்ட் ஆயில், ஆலிவ் ஆயில் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆயிலை வந்து நீங்கள் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். பனானாவும் ஆலோவேரா ஜெல்லும் அரைச்சி எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஏன் இது மட்டும் போதாதா, எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா அது வந்து நம்மளோட ஹேரோட ட்ரைனஸை போக்கவும் ஹேர் நல்லா ஷைனிங்காக இருக்கவும் மாய்ஸ்டராக இருக்கவும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன ஆயில் ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரேப் சீட் ஆயில் தான். இந்த கிரேப் சீட் ஆயில் வந்து எந்தெந்த இடத்துல கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைப்பர் மார்க்கெட்டு, சூப்பர் மார்க்கெட்டு அந்த மாதிரி இடங்களில் கிடைக்கும். நம்ம ஊரில் எங்கே கிடைக்கும் அப்படிங்கிறது அவ்வளோவா எனக்கு ஐடியா இல்லை. நீங்கள் ஹைப்பர் மால் அந்த மாதிரி அதில் சூப்பர் மார்க்கெட் இருக்குல்ல, அங்கே போனீங்கன்னா சர்ச் பண்ணி பாருங்கள். அமேசான்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் வந்து இந்த கிரேப் சீட் ஆயிலை வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ண போகிறேன். இங்கே அமெரிக்காவில் வந்து ஒரு நார்மலான நான் வந்து இது ஹோல் ஃபுட்ஸ் கடையில் வாங்கினேன். ஸோ நார்மலான ஒரு சூப்பர் மார்க்கெட் கடையிலேயே வந்து ஈஸியாக கிடச்சிரும். இங்கே பார்த்தீங்கன்னா இதை சாப்பாட்டில், சாலடில், ஈவன் ஃப்ரை, கிரில்லிங் எல்லாத்துக்குமே வந்து ஆட் பண்ணுவாங்க. இப்போ நான் வச்சுருக்கிற கிரேப் சீட் ஆயில் அமெரிக்காவில் எங்கே வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோல் ஃபுட்ஸில் தான் வாங்கினேன். இந்த கிரேப் சீட் ஆயிலை இங்கே வந்து அவங்களோட ஃபுட்டுக்கு ஃப்ரையிங், கிரில்லிங், அதே மாதிரி சாலடு எல்லாத்துலேயுமே வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா விட்டமின் சி, விட்டமின் டி, அதே மாதிரி நிறைய ஒமேகா 3 கண்டென்ட் வந்து அதிகமாகவே இருக்குது. இதை வந்து சாப்பாட்டுக்கே வந்து ஆட் பண்ணுறப்ப நம்மளோட தலைக்குமே வந்து நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது வந்து ட்ரைனஸை போக்கி நம்மளோட ஹேர் ஷைனிங்காகவும் சில்கியாகவும் இருக்கிறதுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த கிரேப் சீட் ஆயில் ரொம்ப லைட் வெயிட்டடாக தான் இருக்குது. நீங்கள் வந்து நார்மலாக தலைக்கு ஆஃபீஸ் போகிறப்ப தடவணுன்னா கூட இதை வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ அந்த அளவுக்கு லைட் வெயிட்டடாக தான் இருக்குது. ஈவன் அந்த ஆர்கன் ஆயில் ஈக்குவலுக்கு தான் இருக்குது. ஸோ இந்த ஆயில் கிடைக்கல, நமக்கு இந்தியாவில் அவைலபிளாக இல்லை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ண வேணாம். நீங்கள் இது கூட ஆலிவ் ஆயில், ஆல்மண்ட் ஆயில் அந்த மாதிரி லைட் வெயிட்டடாக ஏதோ ஒரு ஆயில் வந்து நீங்கள் ஆட் பண்ணுறப்ப உங்களோட முடி வந்து சில்கியாகவும் ஷைனிங்காகவும் இருக்கும். ஸோ ஹேரோட ட்ரைனஸை வந்து குறைச்சி நல்லா மாய்ஸ்டர் லெவலை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஆயில் சேர்க்கிறது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்களே பார்த்துருப்பீங்க இந்த ஹேர் மாஸ்க் போட்ட பிறகு என்னோட ஹேர் வந்து எப்படி இருந்திருக்கு அப்படின்ட்டு. ஏன்னா அந்த அளவுக்கு டேமேஜ் ஆன ஒரு ஹேர் வந்து சில்கியாகவும் ஷைனிங்காகவும் இருக்குது. அதே மாதிரி நம்ம பனானா சேர்த்ததுனால ஹேர் வந்து ரொம்ப அடர்த்தியாக டென்சிட்டியாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து நல்லா புசு புசுன்னு இருக்கும். ஸோ நீங்கள் வந்து எப்பயுமே பனானா ஹேர் மாஸ்க் போடுறப்ப அதை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க.
நம்மளோட சேனல் 40K சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணியாச்சு. ஸோ சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நம்மளோட சேனலில் இது வரைக்கும் நான் ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் நான் வீடியோஸ் போட்டுட்ருக்கிறேன். ஆரம்பத்தில் பார்த்த என்னோடய ஹேர் டொனேட் பண்ணி கட் பண்ண வீடியோவுக்கும் இப்போ இருக்கிற வீடியோவுக்கும் எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்களே கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். ஸோ நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் கமெண்ட்டும் தான் நான் அடுத்த வீடியோ போடுறதுக்கான பூஸ்டப். நம்மளோட சேனல் எத்தனை பேருக்கு மோட்டிவேஷன் வீடியோவாக இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். ஏன்னா ஆரம்பத்துலேருந்து சொல்கிறது நம்மளோட முடி ஒரு வாரத்துலேயோ ஒரு மாதத்துலேயோ வளர்ந்துராது. நம்மளோட ஃபுட் அண்ட் ஹேர் கேர் ரொட்டீன் ரெண்டும் சேர்றப்ப தான் நம்மளோட முடி வளர்ச்சி வந்து நல்லாவே இருக்கும் அப்படிங்கிறது தான் நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ அதை தான் நம்மளோட சேனல்லையும் வந்து ரியல் டைம் வியூவாக வந்து நம்ம காட்டிகிட்ருக்கோம். நான் போடுற வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. இந்த ஹேர் மாஸ்க் எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. 3 இன்க்ரீடியன்ட் தான், ரொம்பவே ஈஸி. ஸோ ஆலோவேராவும் கிடைக்கும், பனானாவும் கிடைக்கும். இந்த கிரேப்சீட் ஆயில் மட்டும் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து ஆல்மண்ட் ஆயிலோ இல்லை கேஸ்டர் ஆயிலோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி என்னோட ஹேர் மாஸ்கில் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன பொருட்கள் கிடைக்குதோ அதை வந்து ஆட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு வந்து கிரேப்சீட் ஆயில் கிடைக்கலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நீங்கள் வந்து ஆல்மண்ட் ஆயில் இல்லை கேஸ்டர் ஆயில் இல்லை ஏதாவது ஒரு ஆயில் வந்து எசென்ஷியல் ஆயில் வந்து நீங்கள் ஆட் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஹேர் கேர் ரொட்டீன் பண்ண இந்த மாதிரியான ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். ஜஸ்ட்டு சிக் எடுத்து சன்லைட்டில் வந்து காய வச்சுருக்கேன். அதுக்கே வந்து ஹேரு இந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ஹேர் மாஸ்க் போட உங்களோட ஹேரோட டெக்ஸ்சருமே வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், இந்த ஹேர் மாஸ்க் போட்டு குளிச்சுட்டு முடி வந்து எந்த அளவுக்கு அடர்த்தியாக இருக்குது அப்படின்ட்டு. இதை வந்து நம்ம பின்னணும்னாலே தெரியும் அடர்த்தி வந்து எந்த அளவுக்கு வரும் அப்படின்ட்டு. நான் வந்து உங்களுக்கு மடக்கி காட்டுறேன் பாருங்கள், உங்களுக்கே வந்து ஆசையாக இருக்கும். அந்த அளவுக்கு வந்து முடி அடர்த்தி இருக்கும். ஸோ இந்த மாதிரி அடர்த்தி வர்றதுக்கு தொடர்ந்து ஒவ்வொரு ஹேர் மாஸ்க்காக நம்ம வந்து போடணும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஹேர் மாஸ்க்காக போட்டுட்டு வர உங்களோட ஹேரோட அடர்த்தி வந்து அதிகரிக்கணும். ஒவ்வொருத்தரும் வந்து கேட்குறது வந்து ஹேரோட அடர்த்தி டென்சிட்டி எப்படி அதிகரிக்கிறது அப்படிங்கிறது தான். ஸோ ஹேரோட அடர்த்தி அதிகரிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஹேர் மாஸ்க்லாம் வந்து நீங்கள் தொடர்ந்து போட்டுட்டு வர ஹேரோட அடர்த்தி வந்து கண்டிப்பாக அதிகரிக்கும். ஸோ நம்மளோட சேனலை வந்து ஆரம்பத்துலேருந்து பார்த்துட்டு வர உங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ அடர்த்தி எப்படி இருந்தது, இப்போ அடர்த்தி வந்து எப்படி இருக்குது அப்படின்ட்டு. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். Until stay tuned, bye bye. Thanks for watching. Don't forget to subscribe to KamalisDiary.